எண்பெரும் குன்றம் என்று சொல்லி மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய 8 பெரிய குன்றங்களிலே சமணத்துறவிகள் வாழ்ந்தார்கள் என்பதை அந்த பாடல் குறிக்கிறது. பரங்குன்றம், உருவாகம், பப்பாரம், பள்ளி, இருங்குன்றம், பேராந்தை, யானை, இருங்குன்றம் என்று 8 வெற்பும் சென்றேத்த வல்லோர்க்கு சென்றெட்டுமோ பிறவி தீங்கு. அதாவது அதிலேயும் சொல்லக்கூடிய 8 பெருங்குன்றத்திலே முதல் குன்றமாக பரங்குன்றம். உருவாகம் என்பது இன்றைய கீழக்குயில்குடி மலை. இருங்குன்றம் என்பது இன்றைய திருமால் இருங்குன்றமாகிய அழகர் மலை. இதுபோல நாகமலை, பசுமலை போன்ற 8 மலைகளை சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த பாடலிலே பார்க்கிறோம். எனவே இப்போதே நான் சொன்ன இந்த கருத்துக்களின் அடிப்படையில் 3 மதங்கள், 2 மதங்களை நான் சொல்லி, ஒன்று சைவம், மற்றொன்று சமணம். இந்த சூழலில் 12ஆம் நூற்றாண்டு வாக்கில் சிக்கந்தர் என்ற ஒரு துறவி, ஒரு இஸ்லாம் துறவி இந்த மலையிலே வாழ்ந்திருக்கிறார். அவர் இங்கே உண்ணா நோன்பு இருந்தோ அல்லது ஏதோ காரணத்தாலே உயிர் நீத்திருக்கிறார். அவருக்காக ஒரு தர்காவை கட்டியிருக்கிறார். அது சிக்கந்தர் தர்கா என்று பலராலும் அழைக்கப்பட்டு வருகிறது. மதுரை வரலாற்றிலே இஸ்லாமியர் வரலாறு, அதாவது சுல்தான்கள் வரலாறு என்பது ஒரு மதுரை சுல்தானுடைய ஆட்சி ஒரு 50-60 ஆண்டு காலம் நடைபெற்றது. அதிலே 1311 அல்லது 1330 1370 வரைக்குமாக ஒரு 40 ஆண்டுகள் 10 சுல்தான்கள் ஆட்சி செய்தார்கள் மதுரையிலே. அதிலே கடைசியாக இருந்த சுல்தான் சிக்கந்தர் ஷா. அந்த சிக்கந்தர் ஷா உயிர் நீத்த இடம் என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அவனுக்காகத்தான் இந்த தர்கா கட்டப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள் ஒரு அரசனுக்கு எந்த காலத்திலும் தர்கா கட்டுவது இல்லை, ஒரு துறவிக்குத்தான் தர்கா கட்டுவார்கள். 12ஆம் நூற்றாண்டு அளவிலே அங்கே அந்த மலையிலே வாழ்ந்த ஒரு துறவி சிக்கந்தர் என்பவர், அவர் உயிர் நீத்த இடத்திலே ஒரு தர்கா கட்டப்பட்டு சுமார் 800 ஆண்டு காலமாக அது மக்களுடைய வழிபாட்டிலே இருந்து வருகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கான ஒரு வரலாற்று ஏட்டையும் அவர்கள் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நான் படித்திருக்கிறேன். எனவே 12, 13ஆம் நூற்றாண்டுகளில் இந்த மலை 3 சமயத்தைச் சேர்ந்தவர்களுக்குமாக சைவம், சமணம், இஸ்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.